அவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். முதலாம் கொரிந்தியர் 15வது அதிகாரம், முதலாம் கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆமென். இதை யாரை பார்த்து சொல்கிறார்னா, சபையையும் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நீதிமானாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். ஆமென். இம்மைக்காக என்றால் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம். நான் ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டது எதுக்காகனா, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும்தான் நான் ஏசப்பாவுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளை சொல்வார்கள். ஆனால் வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்களாம். அல்லேலூயா. அப்படின்னா இம்மைக்காக நம்ம ஆண்டரை தேட வேணான்னு சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இம்மையும் இருக்கிறது, மறுமையும் இருக்கிறது. இந்த இம்மையின் வாழ்நாள் 70 அல்லது 80, பலத்தின் மிகுதினால 80. மிகவும் அற்பமான நாட்கள், அற்பமான வருஷங்கள். ஆண்டுன்னு சொன்னால் 70ன்னு போகுது. நீங்கள் அந்த நாட்கணக்கை எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒருத்தர் வாங்குகிற மாத சம்பளம் மாதிரி ஆகிடுது. ஒருத்தவங்க வாங்குகிற நீங்கள் ஆண்டுன்னு பார்த்தா 70 ஆண்டு 80 ஆண்டுன்னு வியப்பாக பார்க்குறோம். ஆனால் அதனுடைய நாட்களை எண்ணி பார்த்தோன்னா, அதனால தான் ஒரு பக்தன் சொல்கிறார், எனக்கு நாட்களை எண்ணும் அறிவை தாரும் அப்படின்னு கேட்குறாங்க. காரணம்னா, நீங்கள் நாட்களை நான் ஒரு நாள் எண்ணி பார்த்தா ரொம்ப சொச்ச நாட்கள் தான். குறைஞ்சது ஒரு 25,000 ஒரு 30,000 நாட்கள் தான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இடம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த இம்மை நாட்கள் இவ்வளவா இருந்தாலும் மறுமை நாட்கள் என்பது அது கணக்கிடப்பட முடியாத ஒரு நாட்கள். ஆமென். அதுக்கு என்ன இல்லை, கணக்கே இல்லை. இத்தனை நாள் இத்தனை வருஷன்ற கணக்கே இல்லை. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் எதற்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். ஆமென். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இம்மையின் வாழ் நாட்கள் என்பது மிகவும் அற்பமானவைகள், மிகவும் சொற்பமானவைகள். ஆனால் மறுமையின் வாழ்நாட்கள் என்பது அது கணக்கிடப்பட முடியாத ஒன்று, அது முடிவில்லாத ஒன்று. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள், எத்தனை வருடம், அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, எல்லாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு குறிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் அற்பமான நாட்கள். ஆனால் மறுமையின் நாட்கள் என்பது அது அது கணக்கிடப்பட முடியாதது, அது முடிவில்லாதது. அல்லேலூயா. அதனால் பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம். ஆமென். அவர் சொல்கிறதுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஒருவேளை அப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தோன்னா நம்ம ரட்சிக்கப்படாமல் இருப்பதே நல்லது. பவுல் சொல்வதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அப்படின்னா நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம். ஆமென். அறியாமல் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் அடி, அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடி என்று சொல்வது போல பவுல் சொல்வதனுடைய அர்த்தம், அதுக்கு நீங்கள் ஏசப்பானா யாருன்னு தெரிஞ்சுக்காமலே என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை தெய்வமாக அறிந்திருக்கிறபடியால், நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால், அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவம் நீங்க கழுவப்பட்டிருக்கிறபடியினால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது இம்மைக்காக இல்லை, அது மறுமைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். அப்போது பவுல் சொல்லும் பொழுது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. ஆமென். ஏன்னா அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றும் பொழுது அவர் இம்மையில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்தும் பேசுகிறாரு,
அதே போல நாம் பரலோகத்தில் வாழப்போகிற வாழ்க்கையை குறித்தும் தான் 2 விதமான சத்தியங்களும் உட்பட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுகிறார். ஆனால் வேறு விதமான கள்ள உபதேசங்கள் எதை போதிக்கிறது என்றால், பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை பேசாமல் பூமிக்குரியவைகளையே என்ன பண்ண வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தான் மரணம் அடைய போகிறது குறித்து தம்முடைய சீஷரிடத்தில் பேசும் பொழுது பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு அதை என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆமென். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பிசாசு இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணத்தை உருவாக்காமல், நம்ம இந்த பூமியில் 1000 வருஷமோ இல்லை யுக யுகமாக வாழப்போகிறோன்ற எண்ணத்தை நமக்குள்ளே கொடுக்கிறவனாக இருந்து பரலோகத்தை மறக்கடிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆமென். அதனால தான் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அநேக கள்ள உபதேசங்கள் சபையை பாதித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இப்படின்ற அநேக உபதேசங்கள் இந்த நாளில் பெருகி இருக்கிறது போல, அந்த நாளில் இந்த கொரிந்து சபைக்கு விரோதமாக ஒரு உபதேசம் பெருகினது. என்னன்னா, மரித்தோர் இனி உயிர் தெழ மாட்டார்கள். மரித்தோர் என்ன பண்ண மாட்டாங்க, உயிர் தெழுந்திருக்க மாட்டாங்க. ஆமென். அதை இந்த ஜனங்களும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, தெரியப்படுத்துகிறேன், நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. ஆமென். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்றேன், முதல்ல பிரசங்கித்தேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதை நீங்கள் விசுவாசித்தீர்கள், உங்கள் வாழ்க்கை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ஆனால் இப்போ நாட்கள் ஆக வேறு உபதேசத்தை கேட்கும் பொழுது நான் சொன்ன சுவிசேஷத்தில் நீங்கள் நிலைத்திராமல் உங்கள் வாழ்க்கை ஏன் தடம் மாறுகிறது என்று அங்கு கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் அடைந்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். 11வது வசனம். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ 12வது வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் பிரசங்கித்து வந்ததை நீங்கள் நன்றாய் கேட்டிருக்கிறீங்க. முன்னே நீங்கள் நன்றாய் தானே இருந்தீங்க. இதே கொரிந்து நிருபத்தை தான் கேட்குறாரு, நீங்கள் நன்றாய் தானே இருந்தீங்க, உங்கள் ஓட்டத்தை தடுத்தவன் யார், நான் அன்போடு வரட்டுமா பிரம்போடு வரட்டுமா என்று இந்த கொரிந்து சபையை பார்த்து தான் இந்த பவுல் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆனால் இந்த கால வேளையில் நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தையும் எந்த சத்தியத்தின் கீழாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இது வரலாறு, இதை மாற்றவே முடியாது. ஆமென். இது நடந்தது, இது உண்மை. ஆனால் இந்த உண்மைக்கு மாறாய் இன்னொரு சத்தியத்தை சொல்றாங்க, மரித்தோர் என்ன பண்ண முடியாது, உயிர்த்தெழ முடியாது. ஆமென். இப்போ பவுல் இந்த வசனத்தை சொல்வதற்கு காரணம், இதை கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில உபதேசங்களை ஆரம்பத்தில் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம அதில் கேட்க அதனுடைய உண்மை கொஞ்சம் நாள் வெளில வந்துடும். ஆமென். கொரோனாவில் ஆன ஒரு பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா, எல்லாரும் யூடியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி யூடியூப்னா யாருக்குன்னு என்னன்னே தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது என்ன பண்ணுறது தெரியாது. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு
எல்லாமே அந்த யூடியூப் மூலமாக பிசாசு கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஆமீன். அந்த யூடியூப் மூலமாக கொண்டு வந்ததுனால அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆமீன். அதில் நல்ல உபதேசத்தை உபதேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கெட்ட உபதேசங்களை உபதேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் கையில் அந்த யூடியூப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றை பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஒன்றாக என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அப்போது ஒன்றாக நீங்கள் பார்க்க 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 உங்கள் விசுவாசம் அதில் கெட்டு போயிடும். ஆமேன். உங்கள் விசுவாசம் அதில் என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும். ஆமேன். ஏன்னா இந்த வேதத்தை நாம் ஆண்டவர் நமக்கு புரிந்து கொள்கிற விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வேதத்திற்கு முரண்பாடான அநேக கேள்விகளை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. வேதத்துக்கு முரண்பாடான அநேக கேள்விகளை எடுத்து வைத்து கொண்டு கேட்பாங்க. ஆதாமும் ஏவாளும் தானே இருந்தாங்க, எப்படி காயினுக்கு ஒரு மனைவி உருவானாங்க? ஆமேன். இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? இருக்குது, சொல்லலாம். ஆனால் புரிந்து கொள்கிற சக்தி யாருக்கு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எதை விளங்க காட்டியிருக்கிறாரோ அதை நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஹைப்போத்திக்கல் கொஸ்டினை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெடுத்துக்க கூடாது. ஆமேன். அதை பிசாசை பயன்படுத்தி ஒவ்வொரு சிந்தனைக்காக கொண்டு போய் கடைசியில் இயேசுவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? ஆமேன். இப்படி தான் நம்முடைய விசுவாசம் குலைக்கப்படுகிறது. ஆமேன். இந்த கொரிந்து சபையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, நான் வந்தப்போ ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தனே, அதை நீங்கள் எவ்வளவு கவனமாக கேட்டீங்க, அதை எவ்வளவு உண்மையாக விசுவாசிச்சிங்க, இப்போ ஏன் அந்த உபதேசத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆமேன். இனி எத்தனை காலங்கள் ஆனாலும் நல்ல உபதேசத்திற்கு மாறாக கெட்ட உபதேசங்களை பிசாசு திணித்து கொண்டே இருப்பான். ஆமேன். நம்ம போன வருஷம் கடைசியில் ஒரு செய்தி கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? கடைசி வாரம் தீமையை என்ன பண்ணு, நன்மையினால வெல்லு அப்படின்ற போது இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் பிழைப்பான். ஆனால் அந்த பிசாசு எப்படி கொண்டு வரான்? வேறு விதமாய். நான் நல்லா சொன்னேன், வேறு எங்கேயும் இருந்து கொண்டு வர மாட்டான், வசனத்திலிருந்து என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். அப்போ இதே போல தான் இந்த நாட்களிலும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம். சில பேர்லாம் கேட்பாங்க, ஏன் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ணுறதா, மற்ற நேரங்களில் ஜெபம் பண்ணால் ஜெபம் இல்லையா? இப்படிலாம் நிறைய கேள்விகள் மனிதனுக்குள்ளே அப்படியே மாம்சத்திலிருந்து எழும்புகிறது. ஆமேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தவறாய் கிடைக்கிறது. அதை பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த வேதத்தின் மேல் இரவும் பகலும் வாஞ்சையாக இருந்தால் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம் இம்மைக்காக மாத்திரம் ஓடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் மறுமைக்காக வாழ ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். அந்த பரலோகத்திற்கு போவதற்கு நான் இந்த பூமியிலிருந்து இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நன்மையான வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று இந்த வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆனால் இந்த இம்மையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மறுமையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பேதுரு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் இன்னொரு அற்பமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் புத்தியா ஒரு பதில் சொல்றார். வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இயேசு இருக்கிற வரைக்கும் இந்த சீஷர்களுக்கு அவருடைய மதிப்புன்றது புரியவே இல்லை. அவருடைய மதிப்புன்றது என்னல்ல, இயேசுவையே கூட வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும். அந்த இயேசு தான் கடலின் மேலே என்ன பண்ணுறாரு, நடந்து வராரு. அந்த இயேசு தான் காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறாரு, அதட்டி அடக்கி போடுறாரு. அந்த இயேசு தான் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. 7 அப்போ சில சிறு மீன்களை இன்னும் அநேக பேர் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் இப்போ எப்படி கேள்வி கேட்குறான், எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போ ஆண்டவருக்கு பதில் சொல்கிறாரு. 28வது வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது
என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் பாருங்க, அற்பமா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நியாய தீர்ப்பு நாளில் என் கூட சேர்ந்து இந்த நீங்கள் 12 பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் விசாரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது அது பெரியது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் சின்னது, நம்முடைய ஜெபம் குறைவானது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது அது பெரியது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இம்மைக்காக நாம் ஓடவே கூடாது. அல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் தான் சொல்கிறார், அவரோட கூட நாம் பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்களாயும் நாம் இருப்போம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலக மேன்மை நமக்கு வேண்டாம். இந்த உலக ஆமென் ஸ்தோத்திரம் பணம் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றே ஒன்று, நான் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். பேதுரு கேட்ட ஒரு கேள்வி ஆண்டவரை ஒருவேளை துக்கப்படுத்தி கூட இருந்திருக்கலாம். ஆமென். என்ன வச்சுக்கிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறானே. ஆமென். அவன் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நியாயம் விசாரிப்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 29ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம், நல்லா புரிந்து கொள்ளுங்க, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க, விட்டவன் எவனோ. அடுத்த வரி, அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. பாருங்க, இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் நூறத்தனையாய் இந்த பூமியில அடைந்து முடிவிலே நித்திய ஜீவனையும் அவன் சுதந்திரிப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, முதல் நாம் கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டம் என்பது ஒன்று இருக்குது. அந்த ஓட்டம் ஆமென் சரியாக இருந்தால், நமக்கு என்ன தடைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், ஆமென், என்ன கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டு மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையை இழக்காமல் ஓடினா, அதனுடைய 2வது பகுதி, இந்த பூமியில் நம்முடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், பரலோகத்திலையும் நம்முடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் அதுதான். ஆமென். அவனுடைய ஒரு முதல் பாதி கஷ்டம், நஷ்டம், சரீரம் முழுவதும் வேதனை. ஆனால் 2வது பாதி இரட்டிப்பான நன்மையை பெற்றான். அல்லேலூயா. 4 தலைமுறை பிள்ளைகளை கண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய முடிவும் அது ஆசீர்வாதமாய் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை தேடாமல் பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுவோம். அல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க அறிந்திருக்கிறாராம். ஆமென். இந்த வசனத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க, 30வது வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை முடிக்கும் போது ஆண்டவர் அழகாக சொல்லி முடிக்கிறாரு, இத்தனை காரியங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்களாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் இம்மைக்காக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இம்மையிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு தெரியும். நம்முடைய நோக்கம் மறுமையிலே நான் போய் என்ன பண்ணணும்? சேரணும். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருடம் உயிரோடு இருக்க போகிறோம் என்பது இங்கே இருக்க யாருக்காவது தெரியுமா? ஆமென். அவர்களுடைய நாட்களை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். அது வரைக்கும் வழிநடத்துவதற்கு ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் முடிவு வரைக்கும் உங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவருக்கு தெரியும். அதை பற்றி கவலைப்படுறது உங்கள் வேலை இல்லை. ஆமென். எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் வரைக்கும் எல்லா நல்ல காரியங்கள், எல்லா கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இருந்து நம்மை நடத்துவதற்கு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மறுமையில் வாழப்போகிறது
அது யார் கையில் இருக்குல்ல? ஆண்டவர் கையிலேயே இல்லை. யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆமேன். யார் கையில் இருக்குது? ஆமேன். ஆண்டவரே என்ன பண்ணிடுவார்? எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடுவார். ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ வருவீங்க ஆண்டவரே, அதை சொல்லுங்கள், அப்போ நேரத்தில் நாங்கள் ஆயத்தமாக இருந்துடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வர்றது எனக்கே தெரியாது, அந்த வேலையையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் எவ்வளோ நேக்கா சொல்லிட்டாரு பாருங்க. ஆமேன். அப்படின்னு சொல்லிட்டா அந்த டைம் வர வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு அந்த டைம் வந்த உடனே ஆண்டவரேன்னு காலில் விழுந்துருவாங்களாம். ஆமேன். ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். ஆமேன். இந்த பூமியில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த பூமியில் நம்ம உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நம்மை நடத்த, ஆசீர்வதிக்க, சுகம் கொடுக்க, எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பரலோகம் போவது என்பது அவருடைய கரத்தில் இல்லை, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தில் இல்லை, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். அங்கே கிருபை என்ன பண்ணாது? உதவி செய்யாது. ஏன்னா அது நியாய தீர்ப்பு நாள், அது நியாய தீர்ப்பு நாள். அங்கே கிருபையோ அன்போ, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அந்த அந்த இடத்திற்கு இடமே இல்லை. ஆண்டவர் கேட்பார். ஆமேன். உண்மையும் உத்தமமும் உள்ளவனாக இருந்தால் என் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாராம். அல்லேலூயா. இந்த நல்ல ஆமேன் காலை நேரத்தில் ஆண்டுடைய சம்பவத்தில் வந்திருக்க நீங்களும் நானும் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் சமீபமான நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த இம்மைக்காக வாழ்வதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆண்டவருக்காக, அந்த மறுமைக்காக வாழ்வதை முன்னோக்கி போங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் உங்களை ஆச்சரியமாக நடத்துவதற்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கே சில நேரத்தில் தெரியாது அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும். ஆமேன். யோசுவா அப்படிதான் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தையாவது நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோமாக. அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை, நம்முடைய குடும்பத்தாருடைய ஜீவனை அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரல சொல்லுங்க. இன்னும் சத்தம் வரல சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்தில் அநேக விதமாய் பேசுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு இந்த வேதத்தில் என்ன விளங்க காண்பிக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யூடியூப்லலாம் பார்க்க நேரம் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க நேரம் இருக்க மாட்டுது. கண்டவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்குது. அதுக்கு நம்ம மனசை என்ன பண்ணுறோம்? செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரே நேரடியாக இந்த வேதத்தோடு கூட நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. ஆமேன். உங்களுடைய ஜீவியம் சரியாவதற்கு நான் சொல்கிறேன். ஆமேன். வேறு எது குறித்து நான் தவறாக சொல்லலை. ஆமேன். பார்ப்பது நல்லது, சரியானதை பார்ப்பது நல்லது. ஆனால் உங்களோடு கூட தேவன் பேசுகிற நேரத்தை அவருக்கு கொடுத்துட்டு மற்றதை பாருங்க, சரியானதை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? நல்லா சத்தமாக வரல சொல்லுங்கள். ஏன் உங்கள் கையில் பைபிள் இல்லையா? உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? யூடியூப்பை பார்த்து தான் என்ன பண்ண முடியுமா? ஜெபிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. தேவனோடு முதல்ல என்ன பண்ணுங்க? நேரத்தை செலவழிங்க. அவர் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். யூடியூப்பில் பேசுகிறவங்க அறிந்திரல. ஆமேன். ஸ்தோத்திரம். வேறு விதத்தில் சொல்கிறவங்க அறிந்திரல. உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால தான் ஆமேன் இந்த ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வேதத்தை படிக்கிற இந்த திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கொண்டு வரலைங்க, ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். உங்களோடு கூட காலையிலும் மாலையிலும் உங்களோடு பேசுவதற்காக. அல்லேலூயா. அந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வேதத்தில் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை தேடினீங்கன்னா இம்மைக்கோ ஆமேன் இந்த இம்மையில் வருகிற எந்த ஒரு காரியமோ நம்மளை பிடிக்காதபடி அந்த மறுமை மாத்திரம் நம்மளை பிடித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். அப்போது நாம் கர்த்தரை இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் எப்படி தேடணுன்ற ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசியங்கள் பார்க்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது
அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா, ஆமென். நமக்கு என்ன வேண்டியது என்று நம்முடைய பரமபிதா அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் யார் தேடுறாங்க? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாதவர்கள் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்னவெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா, ஆமென். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் அதிகாலையில் கர்த்தர் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு? ஆமென். ஒரு நாளுடைய முதல் வேலை அதுதான். ஆமென். மற்ற நேரம்லாம் நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு நாளுடைய முதலிடத்தை நாம் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது பேருக்கு புரியுது? எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தரை முக்கியப்படுத்துகிறோமா? கர்த்தரை நிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விசேஷத்தில் 1000 பேர் வந்திருந்தாலும் அந்த விசேஷத்தில் முக்கியமான நபரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னின்று நிறுத்தி அவங்க கையால் என்ன பண்ணணும்? அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே? ஆமென். ஏன்னா அந்த மனிதர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களை நிறுத்தி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது நமக்கும் நன்றாக இருக்கும், அவர்களும் நம்மில் சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு யாரை முக்கியத்துவப்படுத்தணுமோ அவங்கள என்ன பண்ணுறோம்? முன்னிறுத்துகிறோம். அப்போது நமக்கு பரலோகத்தை ஈவாய் தருகிறவர். ஆமென். பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தமாய் அதை பிடித்து கொள்ளுகிறவர்களே அதுக்குள்ளே போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து அந்த பரலோகத்தின் வாசலை நமக்காக திறந்து வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவருக்கு நாம் நம்முடைய எல்லா காரியத்திலையும் முக்கியமான இடத்தை அவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நாம் அவரை கனப்படுத்துவதனுடைய அடையாளம். ஆமென். அதுதான் நாம் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு அடையாளம். அல்லேலூயா. அதுக்காக அந்த அதிகாலை வேளையில் நம்முடைய தூக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணலாம். தூக்கத்தை என்ன பண்ணலாம்? தியாகம் பண்ணலாம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானவர்கள் ஒரு சுச்சுவேஷனில் கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பி போவீங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு நினைப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் போவீங்களா, போக மாட்டிங்களா? உடனே என்ன பண்ணிவிடுவோம்? வேறு எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஓர வச்சுட்டு அவங்களுக்காக அங்கே போய் என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் நமக்கு விசேஷமானவங்க. அவங்க கஷ்டப்படும் போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? அதே போல தான் நமக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. அல்லேலூயா. அந்த இயேசு மேலே நம்ம அன்பு வச்சிருக்கிறோன்றதுடைய வெளிப்பாடு தான் எல்லாவற்றிலும் அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அல்லேலூயா. அப்படி கொடுக்கலன்னா நாம் அவர் மேலே என்ன வைக்கல? சொல்லுங்க, என்ன வைக்கல? அன்பு வைக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை பலவீனமாகவே இருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுத்தா அதை தானே ஆண்டவர் மிகவும் பெரிதாக எண்ணுவார். அதுதானே ஆண்டவர் பெருசாக எண்ணுவார். ஆமென். இல்லை பலவீனத்தினால அவரை தேடாமல் இருந்துட்டோன்னா ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாரா? என்னை பலவீனத்திலையும் இவர்கள் தேடினார்கள் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குதா? இல்லை நல்லா இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க? என்ன தேடுவாங்க? ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம் வந்துட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு உதவி செய்ய நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இல்லையே. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? முதலிடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 5:3 தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வாசியுங்கள். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து
நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. எந்த நேரம்? காலையிலே காலையிலே காலையிலே. ஆமென். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் மற்ற எல்லாவற்றிற்கும் நாம் நேரம் கொடுப்பதை காட்டிலும், மற்ற எல்லாவற்றிற்கும் நாம் நம்முடைய மனதை செலுத்துவதை காட்டிலும் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுத்து, கர்த்தருக்கு முதன்மையான பங்கை கொடுத்து நாம் அவரை கனப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரல சொல்லுங்க. பல நேரங்களில் நாம் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தாமல் போகிறதுனால தான் பல இடங்களில் நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஆமென். கர்த்தரை முதன்மைப்படுத்தாதனால தான் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போயிடுறது. ஆமென். அதுக்கு ஆண்டவர் சொல்லி நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆமென். கர்த்தரை முன்னிறுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை முதன்மைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. என்ன வந்தாலும் ஆண்டவர் 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 என்று சொல்லி பாருங்களேன். ஆமென். அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் நீங்கள் மறுமைக்காக ஆண்டவரை தேடணும்னா முதல் விஷயம், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் முதலிடம். அல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் நான் அவரை தான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். அநேகம் ஆயிரம் வெள்ளி பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும் நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், நான் அவருடைய பாதத்தில் நலமாக இருப்பது நலம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு தாவீது சொல்கிறார். நான் ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஆயத்தமாகி முன்னே நிற்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆமென் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியமானதை எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 51:16-17 வசனங்களை சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம் தானாம். ஆமென். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்தி இருப்பேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆண்டவர் சொல்றது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டாராம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு அவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லி சவுல்கிட்ட கேட்குறாரு, தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தானே எனக்கு உத்தமம். அல்லேலூயா. ஆமென். நீ எனக்கு என்ன வேணா செய், ஆனால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? ஆமென். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு நாம் முதலிடம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமென், நம்ம எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அது ஆண்டவருக்கு நிகராய் வரவே வராது. ஆமென். அவருடைய கால் தூசிக்கு சமானம் பெறாது. ஆனால் அவரிடத்தில் எது நம்மிடத்திலிருந்து பெரிதாய் போது தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நம்முடைய உத்தமம். ஆமென். நாம் அவருக்கு கொடுக்கிற முதலிடம், நாம் அவருக்கு கொடுக்கிற முக்கிய காரியங்கள் தான், அதை தான் ஆண்டவர் அவருடைய பார்வையில் பெரிதாய் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக வரல சொல்லுங்க. ஆமென். ஒரு காணிக்கை பெட்டியில் எல்லாரும் காணிக்கை போட்டே இருக்கிறாங்க. ஒரு ஏழை விதவை தாய், பணக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க? காணிக்கை போடுறாங்க, எவ்வளவோ கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை தாய் தன்னிடத்தில் இருக்கிற அந்த 2 காசு, அதுதான் அவன் வாழ்க்கைக்கு. ஆனால் அதை கர்த்தரிடத்தை வந்து கொடுத்த பொழுது கர்த்தர் அதை தான் கனமாக சொன்னார். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. காயினும் ஆபேலும் கொண்டு வந்ததில் காயின் கொண்டு வந்தது ரொம்ப நிறைய கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆபேல் கொண்டு வந்த அந்த ஒரு தலையீற்று, அது அவனுடைய மந்தைகளில் இருந்த முதல் தலையீற்று. ஆமென். என்னிடத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நான் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நமக்கு அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய இருதயத்தை தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை நாம் என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல், உத்தமம், ஆண்டவருக்கு முதலிடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை செலுத்த 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 அவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய முதல் காரியம், ஆமென், நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம் ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் விளைவாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் என்ன பண்ணு, கனம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். என்றால் எந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் மேலே நாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்றதை அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய தெய்வமாக தன்னை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் அவர் உயர்ந்தவர். அவருக்கு நாம் எப்படி கனத்தை செலுத்தணுமோ அப்படி நாம் கனத்தை என்ன பண்ணணும், செலுத்தணும். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக அவர்களே சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமென். ஒரு கேபினெட்டில் அநேக அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தலைவராக இருக்கிற அந்த முதல் அமைச்சர் தான் எல்லாரையும் பார்க்கலும் கனமுள்ளவர். அப்படி தானே? ஆமென். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் போகும்போது அவங்களை என்ன பண்ணுறாங்க, கனப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே இடத்துல முதலமைச்சர் வந்துட்டா யார் கனத்தை கொடுக்கணும்? அந்த அமைச்சரை காட்டிலும் அவர் என்ன பண்ணுறவர், பெரியவர், அவருக்கு என்ன பண்ணணும், கனத்தை கொடுக்கணும். அதே போல் இங்கே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர். அல்லேலூயா. அவருக்கு நாம் எவ்வளவு கனத்தை கொடுக்கணுமோ அவ்வளவு கனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது இம்மையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், சங்கீதம் 104வது சங்கீதம் 33வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும், உயிரோடு கூட இருக்கும் மட்டும் என் தேவனை நான் பாடுவேன். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் செய்த உபகாரங்களை மறவாது நான் எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி மறவாத ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுக்கு மாத்திரமே பிரியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அழகாக பாட்டுருக்குறாங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த குணாதிசயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆமென். நாம் பதிலுக்கு ஆண்டருக்கு ஒன்று செஞ்சால் அதை காட்டில் இன்னொன்று செஞ்சுட்டு ஆண்டர் போயிடுவார். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டர் எனக்கு ஒன்று செஞ்சுருக்கிறாரு, நான் பதிலுக்கு அவருக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவர் அதுக்கு மேலே இன்னொன்று செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவார், அவர் பெரியவராய் போயிடுவார். ஆமென். ஆனால் நாம் அவருக்கு பதில் செய்ய வேண்டியது என்னன்னு எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவரே நீர் செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அதுக்கு மேலே ஆண்டவரால் என்ன பண்ண முடியலை, ஒன்று செய்ய முடியல. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 17:14 வசனத்திலிருந்து. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இயேசுவை நோக்கி ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க. இயேசுவை நோக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க. குஷ்டரோகிகளுக்கு சொல்லப்பட்ட காரியமே, என்னைக்கு அவன் சரத்தில் குஷ்டரோகன்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்கே அவன் பாளையத்தை விட்டு என்ன பண்ணிடணும், புறம்பாயிடணும், வெளியே போயிடணும். அவனுக்கு இனிமேல் ஊருக்குள்ளே என்ன இல்லை, இடமே இல்லை. ஊருக்குள்ளே என்ன இல்லை, இடமே இல்லை. அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த குஷ்டரோகிகள்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்களை போய் ஆசாரியர்களுக்கு என்ன பண்ணுங்க, காண்பீங்க. வேத முறைப்படி குஷ்டரோகம் சுத்தமாயிட்டா அவங்க போய் ஆசாரியர்கள் நாங்கள் என்ன பண்ணணும், காண்பித்து நாங்கள் சுத்தமாயிட்டோம், இனிமேல் நாங்கள் ஊருக்குள்ளே போகலான்னு என்ன பண்ணணும், அவங்கள காண்பிக்கணும். அப்படி அவர்கள் போகிற வழியில் அவர்கள் சுத்தமானார்களாம். ஆமென். நல்லா கவனிங்க. போகிற வழியில் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமாயிட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க.
அவர்களில் ஒருவன், வேதம் தெளிவாக சொல்லுறது, அவர்களில் ஒருவன், 10 பேர்ல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொன்னாராம். அல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய இருதயம் தேடுது. ஆமென். 10 பேரில் நான் சுகமாக்கி அனுப்புனேன், 10 பேர் என்கிட்ட வந்தாங்களே, தீர்க்க முடியாத இந்த பாவத்தை, தீர்க்க முடியாத இந்த நோயை நான் தானே குணப்படுத்தி அனுப்புனேன். ஆமென். திரும்பி வந்து நன்றி சொல்றதுக்கு 9 யூதர்கள், அவங்கெல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். இந்த சமாரியன் அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அவன் இப்போ ஆண்டவருடைய சுகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டவனா தேவ பாதத்தை வந்து விழுந்து கிடக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த 9 பேர் எங்கே? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். மன்னிக்க முடியாத குற்றங்களை இயேசு மன்னித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கப்பட முடியாத காரியங்களை இயேசு தான் தீர்த்து வச்சார். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம், நோய்கள் இருந்த பொழுது பலவீனத்தை மாற்றினார். இப்போ பலவீனம் இருந்தாலும் அதன் மேலே கிருபை தந்து நம்மளை பலனா ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. இந்த குஷ்டரோகம் பிடித்தவங்க யாரு கூட நின்று என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற இடத்து கூட பார்க்க மாட்டாங்க, உடனே துரத்திடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். ஆமென். நாம் இருக்கிற இந்த நிலைமைக்கு வருவதற்கு யார் காரணம்? இயேசுதானே காரணம். அப்போ அவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே. இந்த காலை நேரத்தில் நமக்கு அந்த பரலோகம் கிடைக்கணும்னா அங்கிருந்து நன்மை செய்கிற ஆண்டவர் நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லாத பட்சத்தில் எப்படி அந்த பரலோகத்தில் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள முடியும்? ஆமென். மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த சமாரியனே அல்லாமல் வேறொருவனும் இல்லையா? இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் வந்த சொந்த ஜனம் அவரை ஆச்சரியப்படுத்துறதோ இல்லையோ, ஆண்டவரை அறியாத சமாரியர்கள், புறஜாதியார்கள் அவர் மேலே விசுவாசம் வச்சு அவரை ஆச்சரியப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாங்க, முந்தினோர் அநேகர் பிந்தினோராக இருப்பார்கள், பிந்தினோர் அநேகர். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அந்த விசுவாசத்தை காண்பித்து என்னை மகிமைப்படுத்தலை. ஆனால் தெரிந்து கொள்ளாத ஒரு ஜனம் என்னை தெரிந்து கொண்டு என் மேலே விசுவாசம் வச்சு என்னை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு வாழ்கிறாங்களே. ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். தாவீது செய்யாத பாவனே கிடையாது, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது, என்ன தெரியுமா? அவனுடைய விளக்கு அணைந்து போகாது, அவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவை நான் என்ன பண்ணுவேன், எழுப்புவேன், அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவன் மரிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் பாடி செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் நான் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினேன். அல்லேலூயா, ஆமென். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாவீது எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதில் ரட்சிக்கப்பட்டான்னா மறுபடியும் அந்த தவறு என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பான். அந்த துதிக்கும் தாவீதை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், உன் விளக்கு என்ன பண்ணாது, அணைஞ்சு போகாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய விளக்கு அணையாது. அல்லேலூயா, ஆமென். அந்த விளக்கின் திரியை ஆண்டவர் எரிய பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் தூண்டி விட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்,
நன்றியாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். இந்த வாழ்வு தந்தது நீங்கள் தான் ஆண்டவரே, ஆமென். ஒருவேளை நான் உங்களை அறியாமல் போயிருந்தா என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் இந்த நன்மையான வாழ்வை நினச்சி சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உங்கள் விளக்கை ஆண்டவர் ஏற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அது உறுதியாய் நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். இந்த வசனத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க, 19வது வசனம், லூக்கா 17:19. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் சரீரத்தில் தான் சுகம் கொடுத்தார். இப்போ அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுகம் கொடுக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ போ, நீ எங்கே இருந்தாலும் என்ன இருப்ப? நல்லா இருப்ப. நீ எங்கிருந்து விசுவாசித்தாலும் நீ விசுவாசிக்கிற காரியங்கள் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து விசுவாசித்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். ஆமென். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்க, சங்கீதம் 119, சங்கீதம் 119 33வது வசனம், 112வது வசனம், 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். 112வது வசனம், முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை நான் சாய்த்தேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஏதோ இன்றைக்கு நாளைக்கு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை முடிவு பரியந்தமும் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே பரலோகம் போயிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். ஆமென். தண்ணிலேருந்து எழும்பும் போதே அப்படியே பறந்து போயிடலாமே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். ஆமென். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. ஆமென். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை ஆண்டவர் புதிய மனுஷனாக மாற்றி வைக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓடவே ஆரம்பிக்கிறோம். ஆமென். அந்த ஓட்டத்தில் முடிவு பரியந்தமும் நாம் நிலை நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஓடுற ஓட்டம் யார் ஃபஸ்ட்டு வரா, யார் செகண்ட் வரான்னு பார்த்துட்டு இருக்க ஓட்டம் இல்லை. நம்முடைய ஓட்டம் யார் முடிக்கிறார் என்பதை பார்க்கிறது தான் நம்முடைய ஓட்டம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி மூச்சரைக்க எங்கேயாவது ஒருத்தர் நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் ஓட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பரிசு கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? பரிசு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நாம் ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓடி முடிக்க வேண்டும். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோடு கூட ஓடி நாம் முடிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு முடிவு பரியந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது 2 விதத்தில். ஒன்று, நாம் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் வரையில், அல்லது நாம் உயிரோடு கூட இருந்தால் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த முடிவு பரியந்தம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும். அப்படி இல்லை என்றால் நாம் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். இதுதான் நம்முடைய முடிவு பரியந்த ஓட்டம். இந்த ஓட்டத்திலே நாம் சரியாய் ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஓட்டத்தில் என்ன பண்ணணும்? நிற்கவும் கூடாது, உட்காந்துடவும் கூடாது. என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு மேரத்தான் ரேஸ் போல. ஆமென். ஓடிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒரு எல்லை வரும், அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்? முடிக்கணும். அது இந்த பூமியிலோ அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலோ. அந்நாள் வரைக்கும் தாவீது சொல்றாரு, உமது பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை நான் சாய்த்தேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஓட்டம் ஓடி முடிக்கணும்னா அதுக்கு முக்கியமானது நம்முடைய இருதயம். அல்லேலூயா. அந்த ஓட்டம் நம்முடைய கால்களில் வரணும்னா முதல்ல அது இருதயத்துக்குள்ளே வரணும். நம்ம என்ன இதில் வரணும்? இருதயத்துக்குள்ளே வரணும். அப்படி இருதயத்துக்குள்ளே வரலைன்னா இந்த கால் தாறுமாறாக ஓடும், இல்லைன்னா இந்த கால் வேற வழியில் என்ன பண்ணும்? ஓடும். நான் சொல்கிறது 2 பேருக்கு புரியுது? சதம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய இருதயம் அவருடைய பிரமாணத்தின்படி செய்ய சாய்க்கப்பட்டிருந்ததானால் அந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு உதவி செய்யும்.
இல்லை என்றால் வழி மாறி தாறுமாறாய் ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகத்தை போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகமாம். அல்லேலூயா, ஆமென். அப்படி போல நம்முடைய வாழ்க்கை மாறிடும். ஆமென். எத்தனை பேர் இந்த ஓட்டத்தில் நான் சரியாக ஓடணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும் என்ன பண்ணணும்? ஓடணும். ஆமென். ரோமர்கள் ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது இடையில பொண்ணை உருட்டி விடுவாங்களாம். எந்த உருட்டி விடுவாங்க? ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற வீரர்கள் நடுவில் பொண்ணை என்ன பண்ணுவாங்களாம்? உருட்டி விடுவாங்களாம். எவனாவது அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அதை எடுத்துட்டான்னா அவன் தோற்று போனவன். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அவன் ஓட முடியாது. இன்னும் பல தடைகளை அவங்களுக்கு உருவாக்கி வச்சுருப்பாங்களாம். எவன்லாம் அந்த தடையெல்லாம் தாண்டி ஓடி ஜெயிக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்திலும் பிசாசு அநேக தடையை நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆமென். பொண்ணை காமிப்பான், மண்ணை காமிப்பான், பெண்ணை காமிப்பான், இப்படி ஒன்று ஒன்றா காண்பித்துட்டே வருவான். இது எல்லாவற்றிலும் நாம் ஜெயித்து 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 ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது முடிவிலே அந்த பந்தய பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், நாம் ஓடும் பொழுது இம்மைக்கான அநேக விஷயங்களை பிசாசு உள்ளே நுழைச்சிக்கிட்டே இருப்பான். பிசாசு உள்ளே நுழைச்சிட்டே இருப்பான். யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை இம்மைக்காக ஓடுறோமோ அவங்கெல்லாம் அதை பார்த்து அதை விரும்பி இம்மையிலேயே வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. ஆனால் யார் அந்த மறுமை நோக்கி ஓடுறாங்களோ அந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்காமல் அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதம் அவங்க கண்ணில் தெரிறதெல்லாம் அந்த பந்தய பொருள். அல்லேலூயா. நம்முடைய கண்களில் தெரிய வேண்டியதெல்லாம் அந்த பரலோக நன்மை, எனக்கென்று ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சிங்காசனம், எனக்கென்று ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலம். ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற ஒரு புதிய ராஜ்யம். ஆமென். ஒரு புதிய எருசலேம். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். மற்ற ஓட்டங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது விழுந்துட்டா அவன் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிடும். அல்லேலூயா. ஆனால் நாம் ஓடும்போது விழுந்தாலும் நம்மை தூக்கி எடுக்க நம்முடைய இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், நல்லா ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் பிசாசு நம்முடைய வாழ்க்கை இடறி விழ பண்ணிட்டா ஆண்டவர் நம்மை விட்டு விடாமல், எழுந்திரு மகனே, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு நம்முடைய கையை பிடித்து நம்மை தூக்கி எழும்ப பண்ணி ஓட செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் இந்த ஓட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். இந்த ஓட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, விழுந்தாலும், ஆமென், ஒரு வேதவசனம் சொல்லுது, சத்ருவே நீ மகிழ்ச்சியாக இராதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று பக்தர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம். அல்லேலூயா. நம்மை விழப்பண்ண பிசாசு வழியிலே கிடக்கிற பாம்பை போல, விரியன் பாம்பை போல இருப்பான். அமேன். தடுக்கி விழுந்தாலும் அமேன் நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல காலை நேரத்தில் மறுமைக்காக ஓடுகிற ஓட்டத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஓடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் தனியாக ஓடலை, உங்கள் கூட கர்த்தர் ஓடி வருகிறார். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். நமக்கு ஓடும்போது சில நேரத்தில் அப்படியே காலெலாம் அப்படியே தளர்ந்து போகும், நடுக்கம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? தம்முடைய தோள்களில் தூக்கி கொண்டு அவர் ஓடுவார். அல்லேலூயா. உங்களை என்னையும் சுமந்து கொண்டு ஓடுவார். அல்லேலூயா. நம்மளை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குற தெய்வம் அவர் அல்ல. அல்லேலூயா. நம்மோடு கூட சேர்ந்து ஓடி வருகிறவர். அல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடிச்சு நம்மளை ஓட வைக்கிறவர். அல்லேலூயா. விழுந்தாலும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன்னு எழும்பி நிற்க வச்சு தட்டி கொடுத்து ஓட வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், முடிவு பரியந்தமும் நாம் அவருக்காக என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. நம் நெடுந்தூரம் ஓடணும். ஆமென். நம்முடைய ஓட்டம் இங்கே குறைவான தூரத்தில் இல்லை, நம்முடைய ஓட்டம் கண்ணு கெட்டாத நெடுந்தூரத்தில் இருக்கிறது. அந்த நெடுந்தூரத்தை பார்க்கணுன்னா முன்னோக்கி போக 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 தான் அந்த தூரத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. வழி அருகே பலகைகள் வைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஊரை கடந்துட்டீங்க, நீங்கள் இந்த ஹைவேஸ் எல்லாம் போனீங்கன்னா எங்கடா ஊர் இருக்குன்னு நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. அப்போ வழியில் சொல்லப்பட்டிருக்கோம், இந்த ஊரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடந்துட்டோம். அப்போது ஆண்டவருக்குள்ளே ஒரு படி வளர்ந்துட்டோம். அடுத்த இடத்துல ஒன்று சொல்லும், இந்த ஊரை நீங்கள் கடந்துட்டீங்க, அப்பா முக்கால்வாசி கிணறு என்ன பண்ணியாச்சு? தாண்டியாச்சு, இன்னும் காவாசி தான் இருக்குது. ஆண்டவரேன்னு ஓட ஓட அந்த பரலோகத்தை போய் சேர்கிற வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஓட வைப்பார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு பெட்ரோலு டீசல் எல்லாம் அவர் போடுவார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்மோடு என்ன பண்ணுவார்? கூட இருப்பார். அவர் நம்ம என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். முடிவு பரியந்தமும் ஓடுவதற்கு நம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 3-ம் அதிகாரம்
14வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இன்னொருத்தர் வாசிங்க. வாசிங்க. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது. அன்றைக்கு இயேசுவை நம்ம எப்படி பார்த்தோமோ அன்றிலிருந்து முடிவு வரைக்கும் அப்படியே அவரை பார்க்க நாம் கற்றுக்கொண்டே இருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். பவுல் அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்தில் என் சுவிசேஷத்தை என் பிரசங்கத்தை கேட்டு நம்புனீங்க, ஆனால் இப்போ மாறிட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படியே மாறுங்க. அல்லேலூயா. ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆரம்பத்தில் என்மேல் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டுப்பா. நீ அங்கே வா. ஆமீன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வா. நீ ஆரம்பத்துக்கு வா. என் மேலே எப்படி நம்பின, என்னை எப்படி விசுவாசித்த, அந்த ஆரம்பத்திற்கு வா. என்னிடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 26:2 ஜெயம் கொண்டு என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. ஆமென். பிசாசுகளை துரத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்றார். ஆமென். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றார். நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றார். அப்படி நமக்கும் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இவ்வளவு நன்மையான ஈவுகள், இவ்வளவு நன்மையான ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு கூட ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களையுமே நம்முடைய நோக்கத்தில் வச்சிருக்கிறாம, நம்முடைய நோக்கம் எனக்கென்று ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கென்று ஒரு பெரிய பரலோகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நான் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வேன், அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலிருந்து நியாயம் தீர்ப்பேன் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அது வந்து விட்டால் இந்த இம்மை நம்மை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அப்படி கேட்க விரும்புகிறீங்க? இந்த இம்மைக்குரிய காரியங்கள் என்னை ஒருபோதும் டச் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அது என்னை பாதிக்கக்கூடாது, அதன் பக்கம் என்னை இழுத்து விடக்கூடாது. என்னுடைய காந்தம், என்னுடைய ஈர்ப்பு எல்லாம் அந்த பரலோகத்தின் மேலே தான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் முறையில் சொல்லுங்க. ஆமென். இந்த காந்தம் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருப்பீங்க, ரவுண்டாக வச்சு விளையாண்டுருப்போம். அதை ஒரு பேப்பருக்கு கீழே வச்சு மண்ணை போட்டு அதுக்குள்ளே காந்தக்குள்ளே போட்டாலும் அந்த காந்தத்தை கீழே வச்சு செய்யும்போது மண் அப்படியே கிடக்கும், அந்த காந்தெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆமென். நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நம்முடைய ஈர்ப்பு அந்த பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்தின் அந்த கனெக்ஷன் வந்த உடனே நம்ம எழுந்துடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க. நீங்கள் நைட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சாலும் காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சிங்கன்னா எந்திரிச்சிருது. அது அப்படி தானே? அல்லேலூயா. உங்களையும் எழுப்பி விடுது. அதுபோல தான் பரலோகம். ஆண்டவர் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. அவரோட எப்போவும் டச்சில் இருக்கும்போது ஆமென் அந்த பரலோகம், அந்த மறுமை தான் நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இல்லைன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மண்ணோடு மண்ணாக போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமென். அது உங்களை எழுப்பி விடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டி விடும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியாம உங்கள் மாம்சத்துக்கு கீழ்ப்படிச்சிட்டிங்கன்னா மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. அது ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருக்க நம்மை விடாது. ஆமென். மாம்சத்துக்கு இடம் கொடாமல் தேவ ஆவிக்கு நம்ம இடம் கொடுப்போம். எழும்பி நிற்போமா?